நான் கத்துக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னா, ஒரு இந்த எக்ஸாம் இல்ல எந்த எக்ஸாமா இருந்தாலும் ஒரு 4 விஷயம் கண்டிப்பா அந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். சோ இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே அவங்க வந்த வழி வேற வேறையா இருக்கலாம், அவங்களுடைய பாதைகள் வேற வேறையா இருக்கலாம். கண்டிப்பா அவங்க எல்லாருமே இப்ப நான் சொல்ற 4 கான்செப்டை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிருப்பாங்க. சோ அதனால சக்சஸும் பண்ணிருப்பாங்க. சோ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உழைப்பு, சரிங்களா? அது ஹார்ட் ஒர்க் ஆகட்டும், ஸ்மார்ட் ஒர்க் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் என்னது உழைக்கணும், சரியா? செகண்ட் ஒன் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். ரொம்ப 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 முக்கியமானது டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம டயத்தை எப்படி பயன்படுத்துறோமோ அதை வச்சுதான் நம்ம சக்சஸ் பண்ணுவோமா இல்லையானதே இருக்கும், சரியா? அடுத்து தேர்டு பிளானிங். கரெக்டா பிளான் பண்ணும். நம்ம எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, எதை பண்ணாலும் சரி, பிளான் பர்ஃபெக்டா பண்ணிடணும். அந்த பிளான் கரெக்டா பண்ணோம்னாலே போதும், கண்டிப்பா நம்மளோட வே கரெக்டா இருக்கும். ஃபோர்த் ஒன் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் ஒரு வாட்டி ஒரு எக்ஸாம் எழுதி தோத்துட்டோம் அப்படின்னா விட்டுறக்கூடாது, திரும்ப 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 ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். இந்த 4 விஷயத்தை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு அட்டெம்ப்ட் போனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா அடுத்த